வணக்கம், வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜி டிஆர்பி கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் இருந்து உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் நியமன போட்டித் தேர்வு வந்து நடந்தது. அதுக்கான ரிசல்ட்டு வெளியிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக சிவி லிஸ்ட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து சிவி லிஸ்ட்டு வந்து மே 2 வரைக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டு 2 அந்த 2எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, கொஷின் பேப்பர் வந்து தரம் சரியில்லை, ஸ்டார் கொஷினுக்கு ஆன்சர் கொடுத்தனால நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க மதுரை உயர் நீதிமன்றத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ப்ரொஃபஷ்னல் லிஸ்ட்டு வந்து ஒரு 4 டேஸில் வெளியிடுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி தடை விதிச்சனையும் என்னென்னு பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ சிவி லிஸ்ட்டு போயிட்டு வந்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு அதுக்கப்புறம் வந்து ஜாப் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை வந்து விதிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வார டிஆர்பி வந்து இதுக்கான பதில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெட்டு வந்து வெயிட்டேஜ் மார்க் வந்து ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2013 இப்போ வரைக்கும் பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு மார்க் வாங்கியிருப்பாங்க. அதாவது பாஸ் மார்க் வந்து 82. ஸோ அதிலேருந்து ஹையஸ்ட் மார்க் வரைக்கும் வாங்கியிருப்பாங்க. 110, 120 அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகும், இப்போ சிவி லிஸ்ட் போயிட்டு வந்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஆகாதா அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து நம்ம எந்த ஒரு மார்க்காக எடுத்துட்டாலும் அதை வந்து 10% வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ரெடியூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இப்போ 82 தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாஸ் மார்க்கு. ஸோ அந்த 82 ஸோ கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி இருக்கும். அப்படி வந்து இருக்கிறப்போ கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்க முன்னாடி வர்றதுக்கும், இப்போ முன்னாடி இருக்கிறவங்க டெட்டில் வந்து பாஸ் பண்ண மார்க் 82 அப்படிங்கிறப்போ அவங்க வந்து பின்னாடி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு அந்த இருக்காங்கள்ல கேண்டிடேட்ஸ் சிவி லிஸ்ட்டில், ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். ஏன்னா பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் நிறையா மார்க் 2 மார்க் 2 மார்க் 1 மார்க்குங்கிறப்போ அவங்க வந்து முன்னாடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அவங்க எடுத்திருக்க மார்க்கை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து இந்த டெட்டு வெயிட்டேஜ் மார்க் வந்து இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணாங்கன்னா இதுதான் நடக்கும். அப்படி ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு மறுபடியும் வந்து சிவி வந்து மறுபடியும் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் அரசு தரப்பில் வந்து வேறு மாதிரி இதை வந்து மேல்முறையீடு செஞ்சு இதை பண்ண முடியாது. அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான், அதுக்கு வந்து மார்க் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த இயருக்கு மார்க் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போனாங்கன்னா ஸோ மாறும். என்னங்கிறது நம்மளுக்கு இன்னும் வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியல அங்கே நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ கன்ஃபார்மாக என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்க இன்னும் இந்த 21ஆம் தேதி நம்மளுக்கு நல்லாவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.